வணக்கம். வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசணிக்காய் கூட்டு வந்து ஒரு அரைச்சு விட்டு வறுத்து அரைச்சு விட்டு நம்ம பண்ண போறோம். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு கறி பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பூசணிக்காய் வேக வச்சுக்கணும். நான் பூசணிக்காய் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு வேக வச்சிருக்கேன். பாருங்க, பூசணிக்காய் வெந்து ரெடியா இருக்கு. இதுக்கு வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ்ல புளி இருந்தா போதும். நான் கொஞ்சம் புளி கரைச்சி வச்சிருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் விட்டுக்கலாம். அதே மாதிரி இது கொஞ்சம் புளி தண்ணி அந்த பச்சை வாசனை போக கொதிக்கட்டும். தோரம்பருப்பு வந்து நல்லா இந்த கரண்டியில் ஒரே ஒரு கரண்டி தோரம்பருப்பு எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அது கூடவே வந்து ஒரு கைப்பிடி வந்து வேர்க்கடலையும் சேர்த்து பாருங்க, மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ வெந்து ரெடியாக இருக்குது. புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது இதுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நாம ஏற்கனவே வந்து நம்ம பெருங்காயம் வந்து பூசணிக்காய் வேகும் போதும் சேர்த்துருக்கேன், பருப்பு வேகும் போதும் சேர்த்துருக்கேன். அதனால நான் இப்போ வந்து வறுக்கும் போது பெருங்காயம் சேர்த்துக்க போறது இல்லை. காரத்துக்கு வரமிளகா ஒரு 4 வரமிளகா, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு. இதை முதல்ல வறுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த ஈரப்பதம் போனால் போதும். ஸோ அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினோடனே இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் வந்து புளி தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. அதுக்கு கொஞ்சம் உப்பும் சேர்த்துடலாம். நம்ம தேவையான உப்பை போட்டுருவோம். இந்த கூட்டுக்கு என்ன தேவையோ அந்த உப்பையும் சேர்த்துட்டு நல்லா புளி தண்ணி கொதிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா வேக வச்ச பருப்பையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கறதுனால அதோட எருப்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக வெல்லம். இது கொதிக்கட்டும், அதுக்குள்ளே அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்க, அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு கூட்டுக்கு. இந்த பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வேக வச்சிருக்கிற சக்கரவள்ளி கிழங்கையும் சேர்த்துருவோம். இதுக்கு தகுந்த அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு வந்து கறிப்பொடி சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய், கொஞ்சம் பெருங்காயப்பொடி. ஆல்ரெடி கறிப்பொடியில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிருப்போம், பட் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது அது ஒரு வாசனையாக இருக்கும். அதனால கொஞ்சமாக பெருங்காயப்பொடி. சக்கரவள்ளி கிழங்கு கறி வந்து ரெடி. ஸோ அதை எடுத்து வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து பருப்பு அப்புறம் கூட்டில் வந்து புளியும் சேர்த்துருந்தோம். எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சுட்டு அரைச்ச விழுதை இப்போ சேர்த்துடலாம். அரைச்ச விழுதையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு கொதி வரணும். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான். எல்லாம் சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம பூசணிக்காய் கூட்டுக்கு தாளிச்சிக்கலாம். எப்பயும் சொல்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் மேலாக விட்டுக்கலாம். அப்புறம் தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். பாருங்க, கூட்டு வந்து பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப கெட்டிமா பண்ணாமல் ஒரு செமி சாலிடாக பண்ணியிருக்கேன். இது வந்து நல்ல சுட சாதத்தில் நீங்கள் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை வறுத்துக்கிறதுக்கு சாமான்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் ரசவங்கி பண்ணுவோம்ல, ஸோ அந்த ரசவங்கிக்கு என்னெல்லாம் வறுத்து அரைப்போமோ அதுதான் நான் வந்து இதுக்கு வறுத்து அரைச்சிருக்கேன். ஸோ இந்த பக்கம் பாருங்க, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். சிம்பிளா நம்மளுடைய பூசணிக்காய் கூட்டு ரெடி. இதை வந்து நீங்க சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், தொட்டுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். இப்ப சப்பாத்தி பண்ணீங்க, மத்தியானம் ஒன்றும் பண்ண வேண்டாம், இது கூட்டு கொஞ்சம் கூட இருந்தது அப்படின்னா இதை தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ரெசிபி வந்து பூசணிக்காய் போட்ட ஒரு கூட்டு. இப்ப வெயில் காலம் அப்படிங்கிறதுனால பூசணிக்காவை நீங்க நிறைய சேர்த்துக்கலாம். பூசணிக்காயில ஜூஸ் போடலாம், பூசணிக்காய் மூணை மிக்ஸ் பண்ணி அரைச்சும் பண்ணலாம்.
பூசணிக்காய் எவ்வளவு சேர்த்துக்க முடியுமோ அந்த தண்ணி காய்கறிகள் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதை நீங்க வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஆமா, சொரக்காய், பூசணிக்காய் எது கிடைக்குதோ அதெல்லாம் மாதிரி நம்ம வாட்டர் மெலான் வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், தர்பூசணி அந்த இது இருக்கு பாத்தீங்களா, தோலெல்லாம் பிரிச்சுட்டு அந்த அது பேர் என்ன சொல்லுங்க, ஸ்கின்னு, மேல் தோல், அதை வந்து நீங்க அந்த சிகப்பெல்லாம் எடுத்துட்டு அந்த ஒயிட் அப்படியே கூட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ அதனால எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம், எல்லா தண்ணி காய்கறியும் நல்லா யூஸ் பண்ணுங்க. தொட்டுக்கிறதுக்கு வந்து சக்கரவள்ளி கிழங்கு கறி, அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சிம்பிள் சமையல் தான். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.